வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் இணையவள தொகுப்புடன் வாசித்து தருவது புஷ்பகலா பிரபாகரன். இலவச விசா. மாலைதீவு பிரஜைகள் இலங்கைக்கு வந்த பின்னர் 30 நாட்கள் சுற்றுலா விசாவை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என மாலத்தீவு வெளிவிகார அமைச்சு அறிவித்துள்ளது. அத்தோடு மாலைதீவு பிரஜைகள் 30 நாட்களுக்கு மேல் தங்குவதற்கு ஸ்ரீலங்கா visa.lk என்ற இணையதளத்திற்கு சென்று 6 மாத இலவச விசாவிற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விற்பனை அதிகரிப்பு. நாட்டில் விசாக பூரணை தினத்தில் எரிபொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக கொரோனா தொற்று பரவல் காலத்திற்கு பின்னர் கடந்த விசாக பூரணை தினத்தில் எரிபொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். சிவப்பு எச்சரிக்கை. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் இன்றும் பலத்த காற்றும் மற்றும் கடற்பகுதி குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன. நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் 59 மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் காணி மற்றும் சுற்றாடல் அபிவிருத்தி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். திட்டங்கள் அறிமுகம். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும் வகையில் பல திட்டங்களை அடுத்த சில மாதங்களில் செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தேர்தலை பிற்போடவே அரசாங்கம் முயல்கின்றது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போட்டு தொடர்ந்தும் ஆட்சியில் நீடிப்பதற்கே அரசாங்கம் முயல்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கைகோர்க்கிறது லைக்கா. லைக்கா ஞானம் அறக்கட்டளை இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்துடன் இணைந்து நாட்டின் கால்பந்து துறையில் ஒரு புதிய மைல்கல்லை அடைய முயற்சியாக 19 வயதிற்குட்பட்டவர்களுக்கான கால்பந்தாட்ட போட்டி தொடர் ஒன்றை நடாத்த ஏற்பாடு செய்துள்ளது. இந்த போட்டிக்கான அங்குரார்ப்பண நிகழ்வு கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இன்று இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்துடன் கைகோர்க்கும் அரசு. மியான்மர் சைபர் குற்ற வலயத்தில் சிக்குண்டுள்ள இலங்கையர்களை மீட்பதற்கான ராஜதந்திர மட்ட பேச்சுவார்த்தை நிமித்தம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று தாய்லாந்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது. மியான்மர் சைபர் குற்ற வலயத்தில் சிக்குண்டுள்ள இலங்கையர்களை மீட்பது தொடர்பான மியான்மர் மற்றும் ரஷ்யாவில் 5 நாட்கள் தங்கியிருந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் 14ஆம் திகதி வரை இணையம் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். மீனவர்கள் தொடர் போராட்டம். முல்லைத்தீவில் சுதந்திரமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்குமாறு கோரி மீனவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.